இந்த போதைப்பொருள் மாபியா சாபர் சாதிக் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவருடைய தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. குறிப்பாக உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் ஒரு சான்றிதழை பெறுகிறார். அந்த புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அதோடு முதலமைச்சரிடத்தில் ஏதோ நிதி வழங்கப்படுவதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்தில் சந்தித்து ஏதோ நிதி வழங்கப்பட்டதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு பட தயாரிப்பிலே இயக்குநராக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஆகவே இன்றைக்கு காவல்துறை இடத்திலும் நட்பாக பழகியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தோடும் தொடர்பு உடையதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதையெல்லாம் முறையாக மத்திய அரசாங்கம் விசாரித்து இதில் யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த ஜாபர் சாதிக் என்பவர் 2019ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல். அது மட்டுமல்ல, இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல். இதையெல்லாம் காவல்துறை விசாரிக்காது இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த 10 நாட்களில் மட்டும் நிறைய போதைப்பொருள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் மெத்தவும் பெட்டமைன் 36 கிலோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் இன்றைக்கு அந்த போதைப்பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரை அருகே 108 கோடி ரூபாயில் 100 கிலோ போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது எல்லாமே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தான் கண்டுபிடிச்சி இதை வெளியில் கொண்டாந்துருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகரன் போல் தூங்கி கொண்டு இருப்பது வேதனை அளிக்கின்றது. இதற்கெல்லாம் இன்றைய முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப்பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள், முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை. இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார். 2010 திமுகவுடைய ஒப்புதல். இது யார் இரட்டை வேடம் போடுறாங்க? இங்கே ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில் இருக்குது, இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது. அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் 2020 குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் அவர்கள் பேட்டி இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி. இன்றைக்கு நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம், துணை இருப்போம். சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எடுத்து பார்த்துருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.